ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனः தன்னமாமி ஹரிம் பரம். கலையே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரு முரளீதரம். ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவினர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் அஜாமில சரித்திரம் பார்த்துட்டுருக்கோம். முதல் அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் நாம சங்கீர்த்தனத்தோட பெருமையை ரொம்ப பறைசாற்று விதமாக இந்த அத்தியாயம் அமைஞ்சிருக்கு. யார் ஒருவன் மறந்து கனவுல கூட தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒரு தடவை நாம சொன்னால் அவனை பகவான் எப்படி காப்பாற்றுறான்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. இது சாமானிய தர்மம் கிடையாது, இது ஸ்பெஷல் தர்மம், பிரத்யேகமான தர்மம், பாகவத தர்மம் அப்படின்னு பேர். இந்த பாகவத தர்மம் பகவான் தனக்கு தன் நாமத்தை தன்னோட சரித்திரத்தை தன்னையே யார் ஆசிரிச்சுட்டு இருக்காளோ அவளை காப்பாற்றுறதுக்காக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த பாகவத வழி தர்மம். இந்த தர்மம் தப்பு பண்ணால் தண்டனை உண்டுங்கிறது சர்வ நிச்சயம். ஆனால் பகவத் பக்தால் விஷயத்தில் அது நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. அக்கா தப்பு பண்ணிகிட்டே இருக்கணுமான்னு கேட்டால் தப்பு பண்ணணும் அவசியம் கிடையாது. தப்பு பண்ணணும்னு கிடையாது, தப்பு பண்ணாமல் இருக்கணும். தப்பு பண்ணியிருந்தால் அந்த தப்பை இந்த பகவான் நாம காப்பாற்றி என்ன பண்ணணுன்னு கேட்டால் அந்த தப்பு பண்ணணுங்கிற எண்ணத்தை கூண்டோடு ஒழிக்குங்கிறது தான் இதில் ஏற்றமே. ஒரு பிராயச்சித்தம் பண்ணாக்க திருப்பி தப்பு பண்ணணுன்னு தோணும். ஆனால் பகவான் நாம சொன்னாக்க தப்பு பண்ணணுங்கிற எண்ணமே அவனை விட்டு போயிடும். அதுதான் மற்ற தர்மத்துக்கும் இந்த தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா இந்த அஜாமிலன் அப்படிங்கிறவன் பிறப்பால் பிராமணனாக இருந்தான், வேதங்கள்லாம் படிச்சிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஒரு சமயம் காட்டுக்கு அந்த தர்ப புல் எடுக்கிறதுக்கு வரப்ப ஒரு மதுபானம் பண்ணின கல் குடித்த ஒரு வேசியாத்திரியும் ஒரு ஆணும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தான். அந்த வேசியோட அழகில் மயங்கி இவன் திரும்பி வீட்டுக்கே வராமல் அந்த காட்டிலேயே நாட்டை விட்டுட்டு காட்டிலேயே தன் சொந்த மனைவியை விட்டுட்டு தன்னோட அப்பா அம்மாவை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு கூடவே இருந்துட்டான். அவ கூடயே இருந்துட்டு அவர் பண்ணா தப்பெல்லாம் அவனு கல் குடிக்க ஆரம்பித்தான். அவனு தப்பு தண்டாலாம் பண்ண ஆரம்பித்தான். என்னென்ன பாதகங்கள் இருக்கோ கொலை பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறது எல்லாம் பண்ண ஆரம்பித்தான். சூது ஆடுறது, பொய் சொல்கிறது, வழிப்பறி பண்ணுறது எல்லாம் பண்ணி அவளை காப்பாற்றிட்டு இருந்தான். இப்படியே போய் அவள் கூட குடும்பம் நடத்தி ஒரு 10 பிள்ளையும் பெற்றுட்டான். கடைசி குழந்தை மேலே அவனுக்கு பிரியம் ஜாஸ்தி. அந்த குழந்தைக்கு நாராயணா அப்படின்னு பேர் வச்சான். இவன் அந்த நாராயணாங்கிற குழந்தை எப்போ தன் மடியிலேயே உட்காந்து வச்சுட்டு தான் சாப்பிட்றப்ப மடியிலேயே பக்கத்து தான் சாப்பிட்ற அவனுக்கு ஊட்டுவான், தான் குடிக்கிறப்ப அந்த குழந்தைக்கும் குடிக்க கொடுப்பான். அந்த ஒரு 10வது குழந்தை மேலே நாராயணங்கிற குழந்தை மேலே அவனுக்கு அவன் அறியாமலேயே ஒரு ஈர்ப்பு இருக்குது அவன்கிட்ட. இவன் தான் சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் இவனுக்கு தனக்கு வயசாகிடுதுங்கிறது ஞாபகம் இல்லை. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நினச்சி நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம், நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற ஒரு திமிரில் கண்ணாப்புனான்னு பேசிடுறோம். பேசுகிறப்ப கண்ணாப்புனான்னு பேசிடுறோம். நம்ம நமக்கெல்லாம் வயசே ஆகாது அப்படின்னு மனசில் நினச்சின்ட்டு நமக்கெல்லாம் வியாதியே வராது அப்படின்னு நினச்சின்ட்டு வியாதி வந்த பெற்றோர்களையோ மற்றவர்களையோ வயதானவர்களையோ பார்த்து ஏளனமாக பார்க்குறோம், ஏளனமாக பேசுகிறோம். ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருந்தாருனாக்க ஒரே நாஸ்தி ஸ்மெல் அப்படின்னு சொல்கிறான். அதுமாதிரி சொல்லவே கூடாது. நமக்கும் அந்த கதி வரலாம் இல்லையா? அவள் படுத்துட்டுருக்கானுக்க வெறுண்டா படுத்துட்டுருக்கான், ஏதோ முடியாத. அதாவது குழந்தையாக இருக்கிறப்ப நம்ம அப்பா அம்மா நம்மளை சுத்தம் பண்ணினா நம்ம எத்தனையோ வாட்டி மலமூத்திரம் போயிருப்போம், நம்மளை சுத்தி பண்ணலையா, வாந்தி எடுத்திருப்போம், சுத்தம் பண்ணலையா, நம்மளை பிடிக்கலான்ட்டு தூக்கி போட்டிருந்தான்னு சொன்னாக்கே நீங்கள் நம்ம ஒரு ஆளாக நிற்க முடியுமா? நமக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்து நல்லா படிக்க வச்சு
ஒரு ஒரு ஆள் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான். ஆணோ பெண்ணோ ஹூவர் இட் இஸ். அப்புறம் கடைசி காலத்தில் அவள் என்ன ஆகிடுறான்னு கேட்டாக்க, அவளுக்கு வந்து ரத்தம் சுண்டி போயிடுறது, அவளுக்கு ஏதோ பிரச்சனை வருது, உடம்புல சரீரத்துலேயும் பிரச்சனை வருது, படுத்த படுக்கையாக இருக்கா. அப்படி இருக்கிறப்ப அப்போது நம்ம குழந்தையா இருக்கா பார்த்துட்டா இல்லையா, அதில் பதிலுக்கு அந்த அந்த ஒரு இது கிராட்டிடியூட், நன்றி உணர்ச்சிங்கிறது வேணும் இல்லையா. நம்ம அப்பா அம்மாடி பார்த்துக்க வேணாமா? யார் அவா? நம்ம பெத்தவா தானே. அவளுக்கு சர்வீஸ் பண்ண வேறு என்ன சர்வீஸ் வேண்டிய கிடக்கு? அப்படி பார்த்துக்கணும். ஒரு ஆளை போட்டாச்சும் பார்த்துக்கணும். அவளை உதாசீனப்படுத்தினோன்னு சொன்னாக்கா, அவள் ஒரு பொட்டு கண்ணீர் விட்டான்னு சொன்னாக்கா நம்ம குடும்பம் நன்னா இருக்காது. இன்றைக்கி ஏதோ நன்னா இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம போய் நம்ம வந்து ஒரு காப்பகத்தில் கொண்டு போய் விட்டுடலாம், விருத்தாசனை கொண்டு போய் விட்டுடலாம். அவள் கொஞ்சம் கஷ்டப்பட்டா அப்படின்னு சொன்னாக்கா அந்த கஷ்டம் வந்து நம்ம படாத பாடுபடுத்தும். ஏன்னா வந்து அவர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறது சாஸ்திரமே சொல்கிறது. அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சிக்கணும். மாதா பிதா அப்புறம்தான் குரு தெய்வம். கடைசி தான் சுவாமி இருக்கார். இவாளை விட்டு சுவாமிகிட்ட போய் பிரயோஜனமே கிடையாது இல்லையா. அதனால் வயசானதுக்கு அப்புறம் நல்லா யங் பிளட்டாக இருக்கிறப்ப கண் அப்படின்னான்னு இருந்துடுறோம். நாளைக்கு நமக்கே வயசானதுக்கப்புறம் நம்மளை யார் பார்த்துப்பா? நம்ம ஒழுங்காக பார்த்துட்டோன்னு சொன்னாக்க நம்மளோட குழந்தைகள் பார்த்துட்டே இருக்குல்ல, நம்ம அப்பா எப்படி பார்த்துக்கிறா பாரு நம்ம தாத்தா பாட்டியை அப்படின்ட்டு நம்மளுக்கு வயசானதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன பார்த்துக்கும். நம்ம கொண்டு போய் விட்டோன்னு சொன்னாக்கா அந்த அட்ரஸ் அந்த குழந்தை வாங்கி வச்சுக்கும். குழந்தையாக இருக்கிறப்பயே நாளைக்கு நமக்கு வயசாகிடுதுன்னு சொன்னாக்க, தாத்தா அங்கே விட்டியில் உன்னை விட்டுறேன்னு விட்டுறோம். அதான். அதனால் இந்த அஜாமில் என்ன பண்ணுறானாக்கா, வயசானதுக்கு கூட தெரியாமல் இருக்கான். அவனுக்கு வந்து படுத்த படுக்கையாக இருக்கான். அவன் முன்னாடி 3 புருஷர்கள் ஏதோ விதிவாசத்தினால அவன் பண்ண ஒரு புண்ணியத்தினாலேயோ என்னமோ தெரியல 3 யமப்படர்கள் பார்க்கறதுக்கு கோரமாக இருக்கா, முன்னாடி நிற்கிறா. அதான் ஒரு அடியார் பாடினர், முப்புணு கால கிங்குருளு முங்கிட்டி நிலிச்சின வேல ரோகமுள் கோபுரமை நன்னு குந்து கொனட்டின வேல ಪಾಂತವುಳು ಕಪಿನ ವೇಳೆ ಮೀ ಸ್ಮರಣ ಕಳುಕನೋ ಕಳುಕತೋ ದಾಸರಥಿ ಕರುಣಾ ಭಯೋನಿತಿ నాటికి నేడే మీ భజన చేసితును దాసరథి కరుణ భయోనిధి దాసరథి முப்புணு கால கிங்குருள் முங்கிட்டி நிலிச்சின வேலை. வயசானதுக்கப்புறம் கால கிங்கரர்கள் அந்த காலத்துலலாம் முத்தனுன்னு இருக்கும், அது தூக்கி போட்டுருவா. முங்கிட்டி நிலிச்சின வேலை அவள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவா, வேறு யார் கண்ணுக்கு தெரிய மாட்டாள். அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டால் அவர் பார்த்ததும் உடம்பும் பதறும். அப்போ இருக்கிற இருக்கிற பந்துக்கள் என்ன பண்ணுவாக்கா, பாந்தவுள்ளு கப்பின வேலை போத்துவா. வந்து ஏதோ ஜன்னி வந்துடுத்து போட்டிருக்கு அப்படின்னு அடிப்பாடி போத்துவா. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுன்னு கேட்டாக்க, படுத்த படிக்கையாக இருக்கிறப்ப ரோகமுள் குந்து கொனட்டின வேலை கொப்ப அப்படின்றார். கொப்புரமை நல்ல எல்லாம் பயங்கரமாக இருக்கும், இதான் லைட்டாலாம் இருக்காதான். அந்த நேரத்தில் வந்து குந்து கொனட்டின வேலை பாந்தவுள்ளு கப்பின வேலை எல்லாம் போத்துவா. நம்மளுக்கு வந்து என்ன ஆகுன்னு கேட்டாக்க, கருக்கு கருக்கு கருக்குன்னு சொல்லிட்டு இழுத்துன்னு இருக்கும் உடம்பு உயிர். அப்போ வந்து பார்க்க முடியாது, கண்ணு தெரியாது, வேறு யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டா, பேச முடியாது, வாய் மூக்கிலேருந்து ஒரே சளியாக ஒழுகும், எல்லாம் மூத்திரம் வரும், மலம் வரும், எல்லாம் வரும். எதனாலனாக்கா அந்த கால கிங்குரல்லு அவளை பார்த்ததுனால. அப்போது அந்த நேரத்தில் எனக்கு வந்து நீ ஸ்மரண கழுக்கனோ கழுக்கத்தோ உன் ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ நாட்டிக்கு நேடேன் மீ பஜனை சேசித்துனு. அந்த நாள் வரப்போ, கிருஷ்ணா இன்றைக்கி இப்போ கண்ணு நல்லா தெரியுது, கிருஷ்ணா என் காது இப்போ நல்லா கேட்குறது, கிருஷ்ணா என் வாக்கு இப்போ நல்லா சொல்கிறது, இப்போயே அவன் நாம கிருஷ்ணான்னு சொல்லிடுறேன். நாட்டிக்கு நேடே நீ பஜனை சேசித்துனு தாசரதி கருணா பயோநிதி. அந்த நாள் வந்துடுத்துன்னா நான் இட்டக்கியும் இட்ட காலுமா இருப்பேன், என்னால் உன் நாமத்தை சொல்ல முடியாது. இப்போ நான் கண்ணு நன்னா இருக்கிறப்ப நான் பார்த்துட்றேன், காது நன்னா இருக்கிறப்ப உன் குரலை கதையை கேட்டுடுறேன், வாக்கு நன்னா இருக்கிறப்ப கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிடுறேன், கை நன்னா இருக்கிறப்ப உன்னை கும்பிட்டுக்கிறேன், கால் நன்னா இருக்கிறப்ப உன் கோயிலுக்கு வரேன், ஹிருதயம் நன்னா இருக்க நமஸ்காரம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு யார் இருக்காலும் அவளுக்கு அந்த நாள் இருக்கிறப்ப என்ன ஆகுன்னு கேட்டால் பகவானே வந்து அழிச்சுன்னு போவான். நாட்டிக்கு நேடே நீ ஆனால் நன்னா இருக்கிறப்பியே, கை நன்னா இருக்கிறப்ப, கால் நன்னா இருக்கிறப்ப, எல்லா இதுவும் நன்னா இருக்கிறப்பியே கிருஷ்ணான்னு உரக்க கத்திடணும், நாராயணான்னு கத்திடணும், பகவான் நாம உரக்க கத்தணும். கத்திட்டோன்னு சொன்னாக்க
அந்த காலத்தில் நம்மள்ட்ட சொல்ல முடியாட்டா கூட அவன் வந்து நம்மளை அழைச்சிட்டு போவான். பிராணப்பிரயாண சமய மம சந்நிதத்தான்னார் ஒரு ஆழியார். பிராணன் போகிற சமயத்தில் பகவான் வந்து நம்மளை அழைச்சிட்டு போவான். அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்கோப்பு கொடுக்கணும் இல்லையா பகவானுக்கு. அவன் கொடுத்த வீடு இல்லையா, திருப்பி அவன்கிட்ட ஒப்படைக்கணும்ல. அந்த வீட்டை ஒப்படைக்கணும்னா என்ன பண்ணணும், அவனை நினைக்கணும். இந்த உடம்பு கொடுத்த வீட்டை கொடுத்தானே அந்த உரிமையாளனுக்கு வந்து நம்ம வந்து நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். அவன் பேரை சொல்லிகிட்டே இருக்கணும். கிருஷ்ணா, உன்னால் தான் எனக்கு இந்த சரீரம் கிடச்சிது. கண்ணை திறந்து பார்க்கணும், நேச்சரை பார்க்கணும். எத்தனை ஒரு புல் இருக்குது, ஒரு புழு இருக்குது, ஒரு பூச்சி இருக்குது, ஒரு கரப்பு இருக்குது, ஒரு பல்லி இருக்குது, ஒரு நாய் இருக்குது, கழுதை இருக்குது, பன்னி இருக்குது, புலி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கணும். ஏன் கிருஷ்ணா, நான் ஏன் ஒரு பன்னியாக இருந்திருக்கக்கூடாது, நான் ஏன் கழுதையாக இருந்திருக்கக்கூடாது, நான் ஏன் ஒரு புழுவாக இருந்திருக்கக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு ஜென்மா கொடுத்துருக்க கிருஷ்ணா, உனக்கு தேங்க்ஸ். ஒரு நன்றி உணர்ச்சி. ஏதோ ஒரு கிருபையினால தான் உனக்கு ஜென்மா கொடுத்துருக்கான். அதெல்லாம் சிந்திக்க முடியுமா, அதெல்லாம் பேச முடியுமா, அதெல்லாம் அது இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியுமா? ஆனால் நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கானே பகவான், உனக்கு எப்படி வேணால் வாழ்ந்துக்கோப்பா, ஆனால் நியாயப்படி வாழு, தர்ம சிந்தனையோடு வாழு, நல்ல நினைப்போட வாழு அப்படின்னு கொடுத்துருக்கானே. புத்தி 6வது அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கான் இல்லையா. அதை யூஸ் பண்ணி பகவானே இந்த ஜென்மாவை கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு கண்டத்தில் ஆப்பிரிக்காவில் பிறக்காமல் நான் இந்தியாவில் பிறந்தனே கிருஷ்ணா, உனக்கு தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் தானே நீ கோயிலாக இருக்க. ஸ்ரீரங்கத்துக்கு போனால் ரங்கநாதராக பார்க்கலாம், ட்ரிப்ளிகேட் போனால் பார்சாரதியாக பார்க்கலாம், கும்பகோணம் போனால் சாரங்கபாணியாக பார்க்கலாம், கோவிலடி போனால் அப்போ கூட தானா பார்க்கலாம் இல்லையா. வேறு எங்கே போனால் எப்படி பார்க்க முடியும்? திருவேண்டரத்துக்கு போனால் அனந்தவ சாமியை பார்க்கலாம், காசிக்கு போனால் விஸ்வநாதராக பார்க்கலாம் இல்லையா. 12 ஜோதிர்லிங்கம் எங்கே இருக்குது, எந்த லோகத்தில், எந்த கண்டத்தில் இருக்குது, இதெல்லாம் வேணால் கட்டலாம், ஒரு ரெப்ளிகா வேணால் கட்டலாம். ஆனால் இங்கே இருக்க சாநித்தியம் அங்கே வந்துடுமா? இதை மனுஷா ஸ்தாபித்ததா, தானே சுயம்புவாக வந்தது, சில ரிஷிகள் பிரதிஷ்டை பண்ணது. இங்கே இருக்கிற பவர் வேறு, அங்கே இருக்கிற பவர் வேறு. அங்கே பவரே கிடையாது, இங்கே தான் பரதக்கண்டத்தில் தான் பவர். முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அதனால் இந்த ஒரு யுகத்தில் இந்த ஒரு ஜென்மாவை கொடுத்துருக்கிறதுனால இந்த சரீரத்தை, இந்த வீட்டை கொடுத்துருக்கானே பகவான், திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், இதை வந்து வாடகை வீடு, இந்த வீடு நம்மளுக்கு சொந்தம் கிடையாது, திருப்பி அங்கே தான் போகணும். அதனால் நம்ம எவ்வளோத்தெல்லாம் நாமத்தையும் சொல்லி இந்த கொடுத்தானே, ஏதோ ஒரு ஜென்மா கொடுக்க மனுஷனாக கொடுத்தானே, மனிதனாக ஒரு பிறவியை கொடுத்தானே, அதுக்காக தேங்க்ஸ். அது ஏதோ ஒரு கண்டத்தில் பிறக்காமல் இந்தியாவில் பிறக்க வச்சு, விரத கண்டத்தில் பிறக்க வச்சேன், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஊமையா, கண்ணு தெரியாமல், காது கேட்காமல் இல்லாமல், ஏதோ எல்லா இந்திரியங்களும் நன்னா வேலை செய்கிறது, பேச முடியறதே, என்னால் பார்க்க முடியறதே, என்னால் கேட்க முடியறதே, என்னால் நடக்க முடியறதே, என்னால் பூஜை பண்ண முடியறதே, கை காலெலாம் அசைகிறதே, கிருஷ்ணா தேங்க்ஸ். இதுதான் பக்தி. வேறு என்ன பக்தினா என்ன? அவனோட கிருப்பையை நினச்சி அழகிறதுக்கு பேர் தான் பக்தின்னு பேர். இது மாதிரி ஜென்மா கொடுத்துருக்கானே, இந்த வீட்டை கொடுத்துருக்கானே, திருப்பி அந்த வீட்டுக்கு போகணும் ஆசை வேண்டாமா? அதை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு இருக்கிற பற்றியே பார்த்துட்டு இருந்தால் எப்படி? அதாவது இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அவசியம் கிடையாது. கல்யாணம் ஆனவெல்லாம் பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டு போகணும் அப்படிலாம் கிடையாது. காரியத்தை, டியூட்டியை பண்ணணும். ஆனால் அந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. இப்போது பேங்க்கில் கேஷியராக ஒருத்தர் வேலை செய்கிறார். அந்த கேஷியர் வந்து அவரோட டியூட்டி என்னன்னு கேட்டாக்கா, ஒரு நாளைக்கு வந்து கோடிக்கணத்துக்கு பணத்தை எண்ணுவார், பணத்தை டிஸ்பர்ஸ் பண்ணுவார், பணத்தை வாங்கி வச்சுப்பார் கேஷியர். அவருக்கு நன்னா தெரியும் அந்த பணத்துக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு என்ன தெரியும் இல்லையா. பணம் காணாமப்படுத்தி அவர் தான் ஜவாப்தி, அது அடுத்த விஷயம். மிஸ்ஹேண்டில் பண்ண அவர் தான் ஜவாப்தி. ஆனால் அந்த கேஷியருக்கு நன்னா தெரியும், அவர் கோடிக்கணக்காக பணத்தை எண்றார், உள்ளே வைக்கிறார், லாக்கரில் வச்சு பூட்டுறார். ஆனால் அவருக்கு அந்த டியூட்டி இருக்குது, அந்த பணத்தை எண்ணுறது, வாங்கி வச்சுக்கிறது, போகிறது, கொள்வது எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் கோடீஸ்வரன் வெளில சொல்ல முடியுமா? நாளைக்கு ரிட்டையர் ஆகிட்டேன்னு சொன்னாக்கா அந்த என்ன வீடு இருக்கோ அந்த வீடு தான், லோனில் போட்டு வாங்கின வீட்டில் தான் தங்கி ஆகணும். தவிர நான் வந்து டெய்லி கோடிக்கணக்காக எண்ணினேன், நான் கோடீஸ்வரனாக்குன்னு சொல்ல முடியுமோ? அந்த பணத்தில் அவருக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது இல்லையா. அந்த கேஷியருக்கு வந்து அந்த கோடி ரூபாயில் அட்டாச்மெண்ட் கிடையாது, ஏன் பணம் கிடையாது. ஆனால் அவருக்கு டியூட்டி இருக்குது, அது ஒழுங்காக பார்த்துக்கணுங்கிற டியூட்டி இருக்குது. அது மாதிரி குடும்பத்தில் இருக்கணும். எல்லாருக்கும் என்னென்ன உண்டோ அதை செய்யணும். ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கக்கூடாது. ஒரு புடவை கடைக்கு போகிறோம், இல்லை ஒரு நகை கடைக்கு போகிறோம், அங்கே அந்த புடவையை காட்டுறதுக்கோ இல்லை நகையை காட்டுறதுக்கோ நிறைய சிப்பந்திகள் இருப்பாள். அந்த சிப்பந்திகள்லாம் ஏழை குடும்பம் சேர்ந்தவளாக இருப்பாள். அந்த பெண் ஏழை பெண்ணாக தான் இருப்பாள்.
இந்த புடவை வந்து 15,000 ரூபா சார், 15 ரூபா மேடம், வாங்கிக்க மேடம். இந்த நகை சூப்பராக இருக்குது மேடம். அவள் போட்டுக்கிறதுக்கு ஒரு காது குத்துக்கிறது ஒரு தோடு இருக்காது, மூக்குத்தி இருக்காது, வளையல் இருக்காது அந்த பொண்ணுக்கு. ஆனால் அவள் எடுத்து காட்டுற ஐட்டத்தெலாம் பார்த்தா இது 5 பவுன் மேடம், இது வந்து 15,000 ரூபா மேடம். அந்த பொண்ணு நல்ல ஒரு சேரீலாம் கட்டியிருக்க மாட்டான். ஆனால் காட்டுற சேரீ பார்த்தா 20,000 ரூபா சேரீயாக இருக்கும். காட்டக்கூடிய பொருளை பார்த்தாக்க 5 பவுனாக இருக்கும், 6 பவுனாக இருக்கும். நெக்லஸ் எடுத்து காட்டுவா. அவள் டியூட்டி அது. அதுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணிக்க முடியும், அவளுக்கு அதில் உரிமை கொண்டாட முடியுமா? எப்படி அவளுக்கு நல்லா தெரியும், நான் இங்கே வேலை பார்க்க தான் வந்திருக்கோம், இந்த வேலையோட இது முடிஞ்சு போச்சு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு தெரிஞ்சு தான் இருக்காங்க வேலைக்கு, இல்லையா? அது மாதிரி இந்த சரீரத்தை கொடுத்துருக்கானே பகவான், இதோட சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பண்ண வேண்டிய டியூட்டிலாம் பண்ணணும். ஆனால் இதுலேயும் அட்டாச்மெண்ட்டு வச்சுக்கப்படாது. அது ஒரு ட்ரிக்கு. அது பகவான்கிட்ட தான் கேட்கணும். எப்படி பண்ணுறதுங்கிறது பெரிய சாதுக்கள்கிட்ட தான் கேட்கணும். எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும், ஆனால் அட்டாச்மெண்ட்டே வச்சுக்கப்படாது. அப்படி வாழ்க்கை நடத்தினாக்க பிரச்சனையே கிடையாது. அட்டாச்மெண்ட் வச்சோன்னு சொன்னாக்கா அது நகை மேலே ஆசைப்பட்ட எடுத்துகிட்டு போயினாக்க தூக்கி உள்ளே போட்டுருவா, இல்லையா? அந்த சாரியை எடுத்துகிட்டு தூக்கி உள்ளே வச்சுருவா. கேஷியர் பைசா எடுத்தான்னு சொன்னாக்கா ஜெயிலில் போட்டுருவா. நன்னா தெரியும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. டியூட்டி, என்னோடய ஆக்ஷன் நான் ஒழுங்காக பண்ணுறேன், எனக்கு விடுக்கப்பட்ட டியூட்டியை நான் ஒழுங்காக பண்ணுறேன், ஆனால் அட்டாச்மெண்ட் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வந்து ஒரு தந்தையாகவோ கணவனாகவோ ஒரு மகனாகவோ செய்ய வேண்டிய டியூட்டியை அழகாக பண்ணிடணும். ஆனால் அட்டாச்மெண்ட்டு பகவான்கிட்ட வச்சுக்கணும். அதுதான் இங்கே தாத்பரியம். அதனால் வந்து இந்த அஜாமிலன் வந்து அவன் கண்ணுக்கு முன்னாடி அந்த 3 நபர்கள் யமதூதர்கள் தெரிஞ்சதும் கடைசியாக போகிறதுக்குள்ளே எப்படி பிராணன் தெரிஞ்சது. அவன் வேதம் படிச்சிருக்கான்ல, யமதூதர்கள் வந்துட்டால் நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான்னு தெரியறது. போகிறதுக்கு முன்னாடி தன் குழந்தைய பார்த்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு நாராயணான்னு ஒரு கத்தினான். அது சொல்கிறான், பிளாபிதேன சொல்கிறார் ஸ்ரீசுகர், ஸ்வரேன உச்சைஹி 3 மாத்திரை குரலால் சொன்னான்றார். அவன் சொன்னது நாராயணான்னு கூப்பிட்டது 3 மாத்திரை இருந்துதான். மாத்திரைங்கிறது இலக்கணத்தில் ஒரு இது, அவ்வளோ ஹை டெசிபிளில் சொல்லியிருக்கான். பிராபிதேன ஸ்வரேன உச்சைஹி நாராயணா அப்படின்னு கத்தினான். உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க, யார் வந்து இந்த பகவான் நாம சொல்கிறாலோ சாக போகிற சமயத்தில் மிரியமானசிய ஹரிகீர்த்தனம் என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க, விஷ்ணு தூதர்கள் அங்கே வந்துட்டா. நாராயணாங்கிற சப்தத்தை கேட்டதும் விஷ்ணு வந்து அமிச்சிட்டார். என் பக்தன் எவனோ கூப்பிட்றான், ஓடுங்கள் ஓடுங்கள் ஓடுங்கள்ன்றார். அடுத்த செகண்ட் பார்த்தா அவன் நிற்கிறா. இந்த யமதூதர்கள் பாசத்தை போட்டு இழுக்கிறா, அது கட்டாயிடுது, வரமாட்டேங்குது. இது வரைக்கும் அவள் லைஃப்பில் வந்து அவெல்லாம் வந்து நம்மளை மாதிரிலாம் வந்து டுபாக்கூர் கயிறுலாம் வச்சுக்க மாட்டான், ஸ்லிப்பே ஆகாது. ஐஎஸ்ஐ கேரண்டி உள்ள கயிறு அவள் வச்சுருக்க கயிறு கொஞ்சம் கூட ஸ்லிப்பாக அது போட்டான்னா உசுறு ஜீவன் வெளில வந்துடும். இந்த வாட்டி அந்த ஜீவனை எடுக்க முடியல, அப்படியே இருக்குது, ஜீவன் பாட்டுக்கு இருக்குது, கயிறு அறுந்துடுது. என்னடா அது, இது வரைக்கும் கயிறு அறுந்ததே இல்லை லைஃப்பில். அவளோட கேரியரில் ஃபஸ்ட் டைம் பர்ஹாப்ஸ் அறுந்தெடுத்தது. அறுந்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து என்ன பண்ணுறது இல்லை, விஷ்ணுதருக்கு வந்து எடுக்காது, அவள் எங்களுக்கு சொந்தன்றா. இந்த அந்தர்ஹிருதயாத் சீதா தாசீபதி மஜாமிலம் விகர்ஷதா, இந்த வேசி புருஷனாக இருக்கக்கூடிய அஜாமிலன் கத்தினதுனால யமதூதர்களை இந்த விஷ்ணு தூதர்கள் ஓஜசாக வாரையா மாசுன்றார். அதாவது பலாத்காரமாக ஸ்டாப் பண்ணினா, சும்மா கூட நிப்பாட்டலாம், ஏய் விட்றா அப்படியே பலாத்காரமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டா. கயிறு அறுந்தெடுத்து உடனே வந்து அதை பார்த்ததும் யமதூதர்கள் கேட்குறா, ஏப்பா இது மாதிரி வந்து நாங்கள் கயிறு போடுறோம், யமதூதராஜர் சொல்லக்கூடிய காரியத்தை செய்ய வந்திருக்க எங்களை தடுக்கிறது நீங்கள் யார், யாரை சேர்ந்தவர்கள், கஸ்யவா குதஹா ஆயாதஹா எங்கேருந்து வந்திருக்கேன், நாங்கள் வந்து இவனை எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றோம், நீங்கள் ஏன் தடுக்கிறீள், யூயம் கிம் தேவாகா உபதேவாகாம் கிம் சத்த சித்தமாக, நீங்களாம் சித்தர்களா இல்லை தேவர்களா, நீங்கள்லாம் யார், உபதேவர்களா யார் நீங்கள்லாம், நாங்கள் வந்து யமதர்மராஜா சொன்ன வேலையை பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், உசுரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம், எங்கள் வேலையை நீங்கள் செய்ய வேணான்னு தடுக்கிறீர்களே, நீங்கள் யார், தேவர்களா உபதேவர்களா சித்தர்களா, ஏன் தடுக்கிறேன், ஆனால் நீங்களாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கீள், யமதூதர்கள்
விஷ்ணுதூதர்களை பார்த்து சொல்கிறோம், நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம், நீங்கள் 4 பேர் வந்திருக்கீள். நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப கோரமாக இருக்கும், கருப்பாக இருக்கும், அழகு அசிங்கமாக இருக்கும். நீங்கள்லாம் பார்த்தா ரொம்ப பளபளன்னு ரொம்ப பிரகாசமாக இருக்கேள். இந்த ரூமே அப்படியே ஜொலிக்கிறது உங்களால். எப்படி இருக்கேன்னாக்க தாமரை இதழ் போன்ற கண்கள் இருக்குது உங்களுக்கு. பத்மபலா சாக்ஷாக பீத கௌசேயவாசசகா, மஞ்சள் பட்டு உடுத்தின்றிருக்கேள். கிரீடனகா, தலையில் கிரீடம் வச்சுட்டுருக்கேள். குண்டலினகா, காதுகளில் குண்டலம் போட்டுருக்கேள். லசத் புஷ்கர மாலினகா, தாமரப்பூ மாலையை போட்டுருக்கேள். எல்லோரும் பார்க்குறதுக்கு சர்வே நூத்தன வயசாக உங்களை பார்த்தா சின்ன குழந்தையாட்டமே இருக்குல்ல, யாரும் வயசான மாதிரியே தெரியல. உங்களை பார்த்தா ரொம்ப சின்ன வயசில் இருக்கிற மாதிரியே இருக்குது. சர்வே சாரு சதுர்புஜா, 4 கைகள் உங்களுக்கு இருக்குது. அதில் சங்கு சக்கரம் கதை எல்லாம் வச்சுருக்கேன். தனுகு நிஷங்கா, அம்பராத்துன் இருக்குது, வில்லு இருக்குது, அசி கத்தி இருக்குது, கதை சங்கு சக்கரம் தாமரை இதெல்லாம் வச்சுருக்கேன். 4 கைகள்லேயும் 4 இது வச்சுருக்கேன். சங்கு சக்கரம் கதை கத்தி வில்லு இதெல்லாம் வச்சுருக்கேன். நாங்கள் தர்மராஜனோட உத்தரவு பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். தர்மவாலசிய கிங்கரன், அவரோட கிங்கரர்கள் நாங்கள். எங்களை ஏன் தடுக்கிறேன்? நாக்கியமர்த்தம் நிஷேத கதகா, எதுக்காக எங்களை தடுக்கிறேன்? உங்களோட காந்தியினால ஸ்வேன ரோச்சிஷாக திசகா விதீமிரா லோகா குருவந்தகா, இந்த உங்களோட நீங்கள் இங்கே இருக்கிறதுனாலேயே இந்த இடமே ரொம்ப பிரகாசமாக தெரிகிறது அப்படின்னு யமதூதர்கள் விஷ்ணு தூதர்களை பார்த்து பேசுகிறா. மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.